ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு தரமான செட்டிங்கை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போவோம், அங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம், இருந்தால் உடனே நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி பயன்படுத்துவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நமக்கு பிடிச்சமான ப்ரௌசர் வழியாக போய் அந்த ஆப்போட நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணால் அங்கே கிடைக்கும். அந்த ஆப்பை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஆப் நம்ம ஃபோனுக்கு ஆபத்தாக கூட போய் முடியலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அந்த நடவடிக்கை எடுத்ததில் இப்போ ஒரு அற்புதமான செட்டிங்கை களத்தில் இறக்கியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ண போகிறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஃபோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போவோம், அங்கே போய்ட்டு சர்ச் பண்ணுவோம். அங்கே கிடைக்கலன்னா நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அங்கே சர்ச் பண்ணுவோம். ஆஸ் ஏ ஏபிகே ஃபைலாக அவைலபிளாக இருக்கும், அதை நம்ம ஃபோனில் பயன்படுத்தலாம். இதைத்தான் காலங்காலமாக நம்ம சைட் லோடிங் ஆப் அப்படிங்கிறோம். நிறைய பேர் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, நானும் சில சமயங்களில் பயன்படுத்திருக்கேன். இதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போது கூகுளுக்கான பெரிய வார்னிங் மெசேஜை போட்டு நம்மளை பயம்லாம் பொறுத்துவோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை படித்து பார்த்துட்டு பின்னாடி ஜெர்க் அடித்தவங்களும் இருக்காங்க, பார்த்துக்கலாம் வர்றதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ மேட்ரு என்னென்னா அன்வெரிஃபைடு டெவலப்பர்ஸ், கூகுளோட வெரிஃபை பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய செக்மேட். வெரிஃபைட் டெவலப்பர்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சி ஏதோ ஒரு ஸ்பேஸில் உட்காந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அன்வெரிஃபைட் டெவலப்பர்ஸோட ஆப்ஸை நம்ம சேவ் பண்ணி பயன்படுத்த முடியாது இனி வரக்கூடிய நாட்கள். ஏன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்கான். அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அன்வெரிஃபைட் டெவலப்பர்ஸோட ஆப்ஸை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த முடியும். எதுக்காக இந்த செட்டிங்கை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹேக்கர்ஸ், ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி ஒரு புது ரூட்டை கையில் எடுத்திருக்காங்களாம். அதாவது ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வர்றாங்க உள்ள. ஸோ அவங்கள தடுக்கிறதுக்காக எப்படி தடுக்க முடியும், அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்க ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த செட்டிங்கை ஆன் பண்ண உடனே 24 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா யூசர். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பையே அவரால் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி பயன்படுத்த முடியுமா. ஒரே ஒரு தடவை தான் 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படிங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெர்மனெண்ட்லி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி அன்வெரிஃபைடு டெவலப்பர்ஸோட ஆப்ஸை நான் என்னுடைய ஃபோனில் சேவ் பண்ணி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் எப்போது ஒருக்கா அப்படிங்கிறவங்க 7 நாளைக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் அந்த செட்டிங் டர்ன் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அன்வெரிஃபைட் டெவலப்பர்ஸோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்பை உள்ளேயே கொண்டு வர முடியும். இப்போ அந்த செட்டிங் எங்கே இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ட்டேன், அது எந்த பகுதியில் இருக்குது உங்களுக்கு தெரியணும்ல, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அபவுட் ஃபோனுக்குள்ளே போங்க, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், இந்த பில்டின் நம்பரை தட்டிக்கிட்டே இருங்க. தட்டின உடனே ஒரு மெசேஜ் வரும், அதாவது டெவலப்பர் மோட ஆன் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ். வந்ததுக்கப்புறம் பேக் போயிட்டு செட்டிங்ஸ் பகுதியில் லாஸ்ட்டாக டெவலப்பர் ஆப்ஷன் அதுக்குள்ள போயிடும். இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் ஆன்ல இருக்கு. அப்படியே பேஜ் கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு போங்க. புதுசா வந்த செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங் போய்கிட்டே இருக்குன்னு பாக்குறீங்களா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ வந்துடும். இந்த இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஸ் ஃப்ரம் அன்வெரிஃபைட் டெவலப்பர்ஸ். இவங்களுடைய ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த பகுதிக்குள்ள போய் இந்த இருக்கு பாத்தீங்களா, அலோ ஆப்ஸ் ஃப்ரம் அன்வெரிஃபைட் டெவலப்பர்ஸ், இதை நீங்க ஆன் பண்ணா அனுமதி கேட்கும். இப்படி ஒரு மெசேஜ் வரும். 2 ஆப்ஷன் இருக்கு. someone ask me அப்படின்னா தட்டி உள்ள பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க, எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத இதுல கொடுத்துருப்பாங்க. இப்போ நோ ஒன் ஆஸ்க் மீ அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போனை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்குண்டான மெசேஜ் தான் இது, சரிங்களா. ரீஸ்டார்ட் லேட்டர் வேணும்னா ரீஸ்டார்ட் லேட்டர் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு பெர்மனண்டா இது ஆன்ல வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்னு 7 நாளைக்கு ஆன்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி இது என்ன ஆகும், டர்ன் ஆஃப்ல ஆயிடும், சரிங்களா.
இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. மெல்ல மெல்ல எல்லாருடைய ஃபோன்லையும் இந்த செட்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரும்பாலான நபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.